வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி, பான் கார்டு வைத்துள்ளவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இத பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்குறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பான் என்பது வருமான வரித்துறையால் வழங்கப்படும் 10 இலக்க எண் எழுத்து அடையாள எண்ணாகும். இது மக்களின் நிதி பரிவர்த்தனைகளை கண்காணிக்க உதவுகிறது. இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் பான் கார்டு என்பது வெறும் அடையாள அட்டை மட்டுமல்லாமல் நிதி பரிவர்த்தனைகளின் மிக முக்கியமான ஆவணமாக உள்ளது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வது, காப்பீட்டு கொள்கைகள், சொத்துக்களை வாங்குவது அல்லது விற்பது, வங்கி கணக்கு தொடங்குவது, டெபிட் அல்லது கிரெடிட் கார்டுகள் வாங்குவது, வாகனங்கள் அல்லது நகைகள் வாங்குவது போன்ற பல நடவடிக்கைகளுக்கு பான் கார்டு கட்டாயமாகும். பான் கார்டு மூலம் லட்சக்கணக்கான ரூபாய் கடன் பெற முடியும் என்பது சிலருக்கே தெரியும். பான் கார்டு அடிப்படையில் நீங்கள் குறைந்தபட்சம் 50,000 முதல் அதிகபட்சமாக 5 லட்சம் வரை கடன் பெறலாம். இந்த முறையில் மிகவும் சாதகமான அம்சம் என்னவென்றால், கடன் ஒப்புதல் செயல்முறை மிக வேகமாக நடக்கும். தகுதி உள்ளவர்களுக்கு வெறும் 24 மணி நேரத்திற்குள் கடன் தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். பான் கார்டு மூலம் கடனுக்கு விண்ணப்பிக்கும் நபர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். கடன் விண்ணப்பிக்கும் நபரின் பான் கார்டு கண்டிப்பாக ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் வயது 21 முதல் 57 வயதுக்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரருக்கு ஒரு செயலில் உள்ள செல்லுபடியாகும் வங்கி கணக்கு இருக்க வேண்டும். கடன் ஒப்புதலில் கிரெடிட் ஸ்கோர் முக்கியமானது. விண்ணப்பதாரரின் சிபில் ஸ்கோர் 650 அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கான படிப்படியான செயல்முறை. முதலில் பான் கார்டு அடிப்படையில் உடனடி கடன்கள் வழங்கும் வங்கிகளை கண்டறிய வேண்டும். அந்தந்த வங்கிகள் வழங்கும் வட்டி விகிதங்கள், பிற விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை சரிபார்த்து உங்களுக்கு ஏற்ற சலுகை உள்ள வங்கியை தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுத்த வங்கியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று உடனடி கடன் விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். அங்கு கேட்கப்பட்ட விவரங்களை அளித்து பதிவை முடிக்க வேண்டும். கடனை திருப்பி செலுத்துவதற்கு இஎம்ஐ வசதி உள்ளது. 6 மாதங்கள் முதல் 96 மாதங்கள் வரை உங்களுக்கு ஏற்ற கடனை திருப்பி செலுத்தும் காலத்தை நீங்கள் தேர்வு செய்யலாம். சரிபார்ப்பு முடிந்ததும் கடன் தொகை உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். நன்றி, வணக்கம்.